பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஜெயமான வாழ்க்கைக்கென்று நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்மளும் என்ன தெரியுமா பண்ணுறோம்? கூனி குறுகி பயந்து அப்படியாக இது நான் தோற்று போனேன் என்கிற எண்ணத்தோடையே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவனால் பிறப்பது எல்லாமே உலகத்தை ஜெயிக்குமாம். ஆனால் விசேஷமாய் பாருங்க, நம்முடைய விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த விசுவாசம், பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாசம். இந்த விசுவாசம் என்ன பண்ணுமா? உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறதா. அப்போ வேற என்னங்க நமக்கு வேணும்? we need to have the right type of faith. நம்ம தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய விசுவாசத்தை ஸ்ட்ராங்காக ஆண்டர் மேலே வைக்கும் போது விலகாத மலைகளும் விலகி போகும். நாம் பேசும் பொழுதே மலைகள் விலகும், பெரிய காரியங்கள் நடக்கும், வியாதிகள் சுகமாகும். அசாதாரண ஒரு மண்டலத்திலே இந்த தேவனுடைய விசுவாசம் நம்மை கட்டாயம் நடத்தும். அதனால் உங்கள் வேலை ஸ்தலத்திலும் சரி, there might be very many challenging things today. எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு ஆழமான விசுவாசம் மனுஷன் மேலே இல்லை, கர்த்தரிடத்திலே அந்த விசுவாசத்தை நாம் வைக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தை நாம் செயல்படுத்தும் பொழுது ஒரு பெரிய ஜெயம் உண்டாயிருக்கும். May God bless you with this prophetic word today. Amen.